சிம்ம ராசி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷமே ஹெவியா தான் இருக்கும். அடுத்த வருஷமும் ஹெவியா தான் இருக்கும். சரி. இந்த குரு பெயர்ச்சியோட சிறப்பு என்ன? முதல்ல குரு 12ஆம் இடத்துல இருந்து உச்சனாகி வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. சரி, என்ன கேள்வி ப்ரோ? சிம்ம ராசி குரு பெயர்ச்சி ஆஃப்டர் ஜூன் 26 எப்படி இருக்கும்? அப்டேட் பண்ணுங்க. முதல்ல சிம்மராசிக்காரங்கள்ல பூர நட்சத்திரக்காரர்கள், குறிப்பாக சிம்மத்துல பூரம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் நெகட்டிவா எதுவும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஓகேங்களா? இது அப்ப எதுக்கு இந்த வீடியோ போடுறீங்க? யாரெல்லாம் தயார் நிலையில இருக்கணும் அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோ. சிம்ம ராசி மகம் நட்சத்திரக்காரர்கள் கடந்த காலங்கள்ல கடுமையான அஷ்டம சனினா என்ன அப்படின்றத கோத்ரூ பண்ணிட்டாங்க. அப்ப ஜூன் இந்த வரக்கூடிய ஜூனோட அவங்களுடைய மகம் நட்சத்திரக்காரங்களுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து ஓஹோ ஆகன்னு வந்துருவாங்களா? இல்லை. சனி ஒரு நட்சத்திரத்தை கடந்த பிறகும் 6 மாதத்திற்கு அவருடைய தாக்கம் இருக்கும். இதனாலதான் சனி கால் இல்லாத பிளானட்னு சொல்றோம். அவர் ஸ்லோவா தான் போவாரு. ஓகே. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூனோட படிப்படியாக விஷயங்கள் அப்படியே தீரும். 2027 இருந்து சிம்ம ராசி மகம் நட்சத்திரக்காரங்க நல்லா இருப்பாங்க. சிம்ம ராசி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷமே ஹெவியா தான் இருக்கும். அடுத்த வருஷமும் ஹெவியா தான் இருக்கும். சரி, இந்த குரு பெயர்ச்சியோட சிறப்பு என்ன? முதல்ல குரு 12ஆம் இடத்துல இருந்து உச்சனாகி சனி அஷ்டம சனி செஞ்சு கடுமையான நிலையில இருக்கக்கூடிய அந்த அஷ்டம சனியினுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய வேலையை செய்வாரு, இல்லாமக்க மாட்டாரு. இது தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. உடனே ஜாக்பாட் வருது, அது வருது, இது வருதுன்னு பேசுவாங்க. அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஏன்னா 2 வருஷம் கழிச்சுட்டு அண்ணன் நீங்க சொன்னதுதான் அப்படின்ற மாதிரி வந்து பேசுவீங்க. நேத்து கடவுளின் சாட்சியாக நேத்து ஒரு அம்மா பேசுறாங்க. ஐயா, அந்த அம்மாவுக்கு வந்து 41 வயசு. நேரா பார்த்தா அவங்க காலில் விழுந்திருப்பேன். அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சேன். சொன்ன அத்தனையும் அப்படியே நடந்தது. ஆள் விட்டு பாக்குறீங்களான்னு நினைச்சேன்யா அப்படின்னாங்க. நான் பொய் சொல்ல, கடவுளோட மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே சொல்றேன். ஏங்க, அஷ்டம சனினா அதுதான். அஷ்டம சனினா வேலை, வருமானம், குடும்பம், கற்பு, வீடு சம்பந்தப்படுறவங்க, பக்கத்து நெய்பர்ஸ்ல இருந்து சொந்தக்காரங்க வரைக்கும் எல்லாத்தோடும் ஒரு விரோதத்தை வளர்த்து வச்சுக்கக்கூடிய நிலைமைகள் வரும். உங்களுக்கு யாரு உறுதியா இருப்பாங்க, உங்களுக்கு யாரு சப்போர்ட்டா இருப்பாங்களோ அவங்க எல்லாம் இந்நேரம் சிம்மராசிக்காரங்களை விட்டு வேலைக்கு போயிருப்பாங்க. ஆமா இல்லைன்னு நீங்களே கமெண்ட் போட்டுங்க, இல்ல மனசுலயே வச்சுக்கோங்க. கமெண்ட் போட்டு தான் எனக்கு தெரியணும் இல்லை, எனக்கு தெரியும். சரி, இதற்கு அடுத்த நிலையாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார அமைப்புகள் கடுமையாக வீழ்ச்சியில இருக்கும். நெகை நட்டு ஒரு பொட்டு இல்லாம கொண்டு வச்சுட்டாங்க சிம்மராசிக்காரங்க தான். தேவையில்லாத ஆளை நம்பி கொடுத்தாங்க, போச்சுங்க. ஏதோ ஒரு நம்பர் வந்துச்சுங்க, கால் இப்படி நாங்க லோன் பண்ணி தரேன், நாங்க அதை பண்ணி தரேன், நாங்க கொடுத்தங்க, காசையும் காணும், ஆளையும் காணும். இந்த மாதிரி துரோகத்தை சம்பாதிப்பீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க வளர்த்த நாய் உங்களை கடிக்கும். இதான் அஷ்டம சனியோட தன்மை. இது போக வீட்டுல லீக்கேஜ், ட்ரைனேஜ் ப்ராப்ளம், லைட்டு ப்ராப்ளம், இதெல்லாம் பேக் டு பேக் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்களுமே டைமுக்கு குளிக்க மாட்டீங்க, டைமுக்கு சாமி கும்பிட மாட்டீங்க. ஒரு காலகட்டத்துல சாமியவே வெறுத்துருவீங்க. இதுதான் நடக்கும். சரி, இதெல்லாம் அஷ்டம சனியோட தன்மைகள். சில நேரத்துல சில பிரிவுகள், சில இழப்புகள் அவரவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில இருக்கும். இன்னொரு கேள்வி கேட்டுருவீங்க, அஷ்டம சனியில பிரிஞ்சவங்க திரும்ப சேருவாங்களா? சேர மாட்டாங்க. அஷ்டம சனியில போன பணமும், இழந்த கற்பும், போன பணமும் இது திரும்ப வரவே வராது. ஓகேங்களா? போன உயிரும், இந்த அமைப்புகள் அஷ்டம சனியில போனதுதான். அப்போ இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சி சனியை சாந்தப்படுத்தக்கூடிய அமைப்புகள்லையும், ஆகஸ்ட் 31 26ல நடக்கக்கூடிய குரு பயிற்சி உங்க ராசியில வந்து அமர்ந்து உங்க ராசியை ஒரு அளவுக்கு புனிதப்படுத்தக்கூடிய ஒரு நிலையும்ன்ற மாதிரி சமாளிக்கக்கூடிய தன்மையை தரும். என்ன பண்ணலாம்? யாரோடையும் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. குறிப்பாக வேலை சம்பந்தப்படுற இடத்துல இப்பவே சிம்மராசிக்காரங்க டார்கெட் பண்ணி தான் இருப்பீங்க. உங்களை மட்டும் டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஒரு அறிவே இல்லாத ஐயோ அபிஷியல் வந்து உட்காந்துருப்பாரு. அவர் வந்து அவரோட வேலையை டெய்லி உங்களை மானிட்டர் பண்றதா இருக்கும். இந்த அமைப்புகளுக்கு தயாராயிருங்க. கடந்த காலங்கள்ல வந்த பணத்தை சேர்த்து வச்சிருந்தாலே இன்னைக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டம் இல்லைன்னா அவ்வளவும் விட்டுவிட்டேன் அப்படின்னுவீங்க. கையில சாப்பிட்றதுக்கு காசு இல்லைங்க, அழுகழுகியா வருதுன்னு ஆண்கள் பாத்ரூம்ல போய் அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு வருவீங்க, வீட்டு குடும்ப தலைவர்கள். சில நேரத்துல சில துரோகங்களை உங்களுடைய வாழ்க்கை துணை அமைப்புகள்ல ஆணும் பெண்ணும் பார்க்க ஆரம்பிப்பீங்க, காதலர்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. குறிப்பா இப்பதான் 2.5-3 வருஷம் முன்னுக்கு அறிமுகமாயிருக்கக்கூடிய காதல்ல வேறொரு நபரோடு தொடர்புல இருக்கக்கூடிய பார்ட்னர்களை பார்த்து மனம் வந்து பொழுங்கக்கூடிய அமைப்புகளை செய்யக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கும்.
அப்போ இதுதான் அடுத்து நடக்கக்கூடிய அமைப்பு. அப்ப இதெல்லாம் குறைச்சிருமான இந்த குரு பயிற்சி? இல்லைங்க. மனசுல தாங்கிக்கக்கூடிய வலிமையை தரும். நடக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா பரவாயில்லங்க, பரவாயில்லங்க, பரவாயில்லங்க அப்படின்ற மாதிரி அழுதுட்டு கண்களை திடைச்சிட்டு போற மாதிரியான விஷயங்கள் இருக்குமே தவிர்த்து வேறு எந்த விதமான பெரிய பாசிட்டிவ் வந்துருச்சு, ஜாக்பாட் அடிச்சிருச்சு, நாளைக்கு நானே ட்ரம்ப் ஆயிட்டேன், இதெல்லாம் நடக்காதுங்க. இதை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, நம்பாதீங்க. அப்ப நீங்க சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 2 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து என்ன கேட்பீங்க. அப்ப நீங்க சொன்னீங்களே நல்லா இருக்கும்னு. நான் சொல்ல மாட்டேன். ராசி பலன்ல கூட அஷ்டம சனி இருக்குங்க, பார்த்துருங்கன்னு தான் கடைசியில முடிக்கக்கூடிய விஷயமா இருப்பேன். ஏன்னா உங்களை பாதுகாப்பாக இருக்க சொல்றது மட்டும்தான் என்னோட வேலையை தவிர உங்களுக்கு ஆறுதல் சொல்றதோ உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறதோ கடவுளா மாறுறதோ அதெல்லாம் என்னோட வேலை கிடையாதுங்க. நான் என்னோட அஷ்டம சனியை தாண்டி வந்தப்ப எனக்கு சொல்லாத விஷயங்களை மலேசியால ஒரு 5 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அஷ்டம சனிலாம் ஒன்றும் பண்ணாதுங்க அப்படின்னு சொன்ன ஜோதிடர்கள் அஷ்டம சனி செயல்படுதுங்க சிம்ம ராசிக்குன்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்குது மலேசியாவோட நிலவரம். சரிங்களா? இதுதான் சிம்ம ராசியினுடைய தன்மைகள். இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியோட தன்மையும் மே அக்டோபர் 31 26ல நடக்கக்கூடிய குரு பயிற்சியும் திரும்ப குரு வந்து வக்கரமாவாரு 2027 ஜனவரி 1 நினைக்கிறேன். இந்த அமைப்புகள் திரும்ப குரு வக்கர நிலையில ரிவர்ஸ் வரக்கூடிய தன்மைன்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம்.